தமிழ் அறிஞரை பற்றியும் நாம் இப்பொழுது தெரிந்து கொள்ளலாம். சென்னை கிறித்துவ கல்லூரியில் நேர்காணலிற்கு வந்திருந்த ஒரு மாணவரிடம் குற்றியலுகரத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுங்கள் என்று கேட்டார். நேர்காணலுக்கு வந்திருந்த மாணவர், அவர் பெயர் வேதாச்சலம். அவர் கூறியது என்ன தெரியுமா? அது எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னார். வேலை நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டார். மற்றவர்களுக்கு மிக ஆச்சரியம். தெரியாதுன்னு சொல்றவரை வேலைக்கு அமர்த்தி இருக்காரே அப்படின்னு அவர் சென்ற பிறகு பரிதிமார் கலைஞர் கிட்ட கேட்கிறார். அப்ப பரிதிமார் கலைஞர் என்ன சொன்னார்? அவர் அந்த பதிலேயே அகுது என்ற ஆயுதத்தொடர் குற்றியலுகரம், எனக்கு என்ற வன்றொடர் குற்றியலுகரம், தெரியாது என்ற உயிர் தொடர் குற்றியலுகரம் எல்லாத்தையுமே சொல்லிட்டாரே. அப்படின்னா அவர் அதுல மிகச்சிறந்த தேர்ந்த அறிஞராகத்தானே இருக்கிறார். அதனால் அவருக்கு வேலை நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டார். அப்படி அவர் மதிப்பீடு செய்து பணி கொடுத்த வேதாச்சலம் ஐயா அவர்கள் தான் பின்னாளில் தனித்தமிழ் இயக்கம் தோன்றுவதற்கு காரணமாக இருந்தவர். தன்னுடைய பெயரையுமே மறைமலை அடிகள் அப்படின்னு மாற்றிக்கொண்டார். வேதம் என்றால் மறை, அசலம் என்றால் மலை. அவருடைய பெயரோடு சேர்ந்த வேதாச்சலம் மறைமலை அடிகள், அதாவது சுவாமிகள் அப்படிங்கிற அந்த பெயருக்கு அடிகள் அப்படின்னு சொல்லி மாற்றி மறைமலை அடிகள் அப்படின்னு தன்னுடைய பெயரை தனித்தமிழில் மாற்றிக்கொண்டார். ஒரு முறை அவருடைய மகள் திருவருட்பா பாடல் ஒன்றை பாடிக்கொண்டிருந்தார். பெற்றதாய் தனை மக மறந்தாலும், பிள்ளையை பெரும் தாய் மறந்தாலும், உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும், உயிரை மேவிய உடல் மறந்தாலும், கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும், கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும், நற்றவர் தவர் உள்ளிருந்தோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே அப்படின்னு பாடிட்டு இருந்தாங்க. அதை கேட்ட உடனே இது ரொம்ப இனிமையான பாடலாக இருக்கிறது. ஆனா இதுல ஒரே ஒரு சொல் மட்டும் தமிழ் சொல்லாக இல்லை. அதை மட்டும் மாற்றினால் மிகவும் அருமையாக இருக்கும் என்று அவங்க மகளின் பெயர் நீலா. அவளை அழைத்து உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும், தேகம் என்ற சொல் தமிழ் சொல் அல்ல, அதை நீக்கிவிட்டு உடம்பாகிய யாக்கையை உயிர் மறந்தாலும், உடம்பாகிய யாக்கையை உயிர் மறந்தாலும் அப்படின்னு மாத்திக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிச்சார். அப்படின்னு தன்னுடைய கருத்தை அவங்க கிட்ட சொன்னார். அப்போ அவங்க பெண் சொன்னாங்க, 13 வயதான நீலாம்பிகை அவங்க சொல்றாங்க, அப்பா அப்படிதான் நம்ம எல்லாத்தையுமே அதே மாதிரியே மாத்தலாம்ல. நம்ம தமிழ் மொழியில இருக்கக்கூடிய அந்த பிறமொழி சொற்களை நீக்கிட்டு தமிழே தனித்தமிழாகவே நம்ம பயன்படுத்தலாம், நல்லா இருக்கும்ல, இனிமையா இருக்கும்ல அப்படின்னு சொன்னாங்க. அதை கேட்ட மறைமலை அடிகள் அன்றிலிருந்து தனித்தமிழ் இயக்கம் தோன்றுவதற்கு சிந்திக்க ஆரம்பித்தார், செயல்படுத்தினார். 1916ஆம் ஆண்டு தனித்தமிழ் இயக்கத்தை தொடங்குறார். நம்ம தமிழ் மொழிக்கு பிறமொழி சொற்கள் தேவையில்லை, அது தனியாகவே இயங்கும். இந்த மணி பிறவாளம், மணியும் பவளமும் கலந்த மாதிரி பிறமொழி சொற்களை கலந்து பேசக்கூடாது அப்படிங்கிறதுல அவர் உறுதியா இருந்தார். நான் எழுதிய புத்தகங்களை படித்து பாருங்கள், தமிழ் எவ்வளவு இனிமையானது என்று தெரியும் என்று கூறினார். தன்னுடைய பெயரை மட்டும் அவர் மாற்றிக்கொள்ளவில்லை, தனித்தமிழாக தன் குடும்பத்தில் உள்ள அனைவரின் பெயரையுமே தனித்தமிழ் பெயராக மாற்றினார். தமிழர் திருமண முறை, திருவள்ளுவர் ஆண்டு, நான்மறை, தமிழர் நான்மறை, இந்த மாதிரியான கோட்பாடுகள் எல்லாம் அவர் ஏற்படுத்தினார். ஆங்கிலமும் வடமொழியும் கட்டாயம் படிக்க வேண்டும், தமிழை விருப்ப பாடமாக எடுத்துக்கொள்ளலாம் என்று சென்னை பல்கலைக்கழகத்துல ஒரு தீர்மானம் கொண்டு வராங்க. அதை எதிர்த்து தன்னுடைய வேலையவே அவர் என்ன செய்யறாரு? விட்டு விடுகிறார், தன்னுடைய பணியையே விட்டு விடுகிறார். அதை அந்த கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து தன்னுடைய பணியையே துறந்தார். அப்படிப்பட்ட அறிஞர் தான் மறைமலை அடிகள். இப்படிப்பட்ட தவ புதல்வர்களை பெற்ற தமிழன்னை மகிழ்ச்சியோடு இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். அவர்களால் நன்றி.